சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் அனைத்து அரசு துறைகளிலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்ற அரசு ஊழியர்கள் பட்டியலை திரட்டுமாறு ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்கும் ஆட்சியாளர்கள் அவரவர் விருப்பப்பட்ட அரசு ஊழியர்களை சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் சொந்த பணிகளுக்கு அழைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனால் மக்கள் பணி பாதிக்கப்படுவதோடு அரசு நிதி பல கோடி வீணாக்கப்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கானோர் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமன்றி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களிடமும் பணிபுரிந்து வருகின்றனர். துறை செயலரிடம் உத்தரவு இல்லாமல் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் அடிப்படையில் பணிபுரிய ஊழியர்களை அனுப்பக்கூடாது என 14/3/2019 அன்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனிடம் புகார் சென்றதை தொடர்ந்து முழு விவரங்களை திரட்ட உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து நிர்வாக சீர்திருத்த துறை அனைத்து துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பி சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் ஒவ்வொரு துறையிலும் தஞ்சம் புகுந்துள்ள அரசு ஊழியர்கள் பெயர் பட்டியலை கேட்டுள்ளது. அலுவலக ஆணைப்படியும் முறைப்படி உத்தரவு இல்லாமலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அனைத்து ஊழியர்களையும் திரும்ப அவரவர் பணிக்கு செல்ல நடவடிக்கை எடுப்பதோடு கால வரையறை செய்ய வேண்டும் என நீண்ட காலமாக போர்க்கொடி உயர்த்தி வந்தனர். ஆளுநரின் அதிரடி உத்தரவு மனக்குமுறலில் இருந்த அரசு ஊழியர்களை நிம்மதியடைய செய்துள்ளது. புதுச்சேரிக்கு வரும் ஹவுரா விரைவு ரயில்களில் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவித்துள்ளது. வழக்கமாக ஹவுரா புதுச்சேரி விரைவு ரயில் இரவு 11:25 மணிக்கு ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். ஆனால் இந்த ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் அங்கிருந்து இரவு 11:20 மணிக்கு புறப்படும். அதன்படி இரவு 1 மணிக்கு கரக்பூரை சென்றடையும். அங்கிருந்து நள்ளிரவு 1:05 மணிக்கு புதுச்சேரி நோக்கி புறப்படும். இதேபோல் மற்றொரு ஹவுரா அதிவிரைவு ரயில் அங்கிருந்து புதுச்சேரிக்கு வழக்கமாக இரவு 11:25 மணிக்கு புறப்படும். ஆனால் இந்த ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் இரவு 11:40 மணிக்கு அங்கிருந்து புதுச்சேரிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 6 பேரிடம் 1,61,000 மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரையைச் சேர்ந்தவர் சுதாகர் பிரபல நிறுவனத்தில் இருந்து ஆடைகள் வாங்குவதற்கு இணையதளம் மூலம் ஆர்டர் செய்தார். அதற்காக முன்பணம் ரூபாய் 80,000 அனுப்பினார். அதன்பின் அந்த இணையதளம் போலியானது என தெரிய வந்தது. இதேபோல் ஜிப்பர் பகுதியைச் சேர்ந்த சாய் கிரண் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை தொலைத்தொடர்பு அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளதால் ஆதார் மற்றும் தொலைபேசி எண்ணை தடை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தடையை நீக்க அபராதம் கட்ட வேண்டும் என்று கூறியதை நம்பிய சாய்கிரண் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த அருள்மொழி ரூபாய் 19,000, முத்தியால்பேட்டையை சேர்ந்த மணிமேகலை என்பவர் 3,500, காரைக்காலைச் சேர்ந்த ஸ்ரீமதி 5,000, முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுகன்யா 3,500 என்று பல்வேறு வகையில் இணைய வழி மூலம் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் SP பாஸ்கர் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் தோல்வி அடைந்த அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக தலைமையின் திடீர் அழைப்பின் பேரில் இன்று டெல்லிக்கு சென்றுள்ளார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில டெல்லி பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் மணி விழாவில் பங்கேற்க அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று ஏனாம் சென்றிருந்தார். அப்பொழுது பாஜக டெல்லி தலைமையிடம் இருந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு திடீர் அழைப்பு வந்தது. அவரை உடனே டெல்லி வரும்படி கட்சி தலைமை அறிவுறுத்தியது. இதனையடுத்து அமைச்சர் நமச்சிவாயம் ஏனாமில் இருந்து அருகில் உள்ள ராஜமுந்திரி விமான நிலையம் வழியாக விமானத்தில் டெல்லி சென்றுள்ளார். மக்களவை தேர்தலில் தோல்வி அடைந்த நிலையில் புதுவை உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம் நீடிக்கிறார். இந்நிலையில் அவரை கட்சி தலைமை அழைத்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
உருளையன்பேட்டை தொகுதியில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனு அளித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் அருந்துவதற்கு ஏற்றதாக இல்லை என்றும் அதில் மாசு கலந்துள்ளதால் அந்த நீரை அருந்தும் மக்கள் நோய் பாதிப்பிற்கு உள்ளாவதாகவும் சிலர் சிறுநீரக பாதிப்பு மஞ்சள் காமாலை பாதிப்பிற்கு உள்ளாக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் மாசு குறித்தும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரமான குடிநீர் விநியோகிப்பதை ஆட்சியர் உறுதிப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் படித்து நீட் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவியை தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா பூங்கொத்து கொடுத்து பாராட்டினர். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனம் மத்திய கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் முன்னணி நிறுவனமாகும். நாடு முழுவதும் 315 மையங்களில் இயங்கி வருகிறது. ஆண்டுதோறும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்த நீட் நுழைவுத் தேர்வில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனத்தில் படித்த மாணவி பாரதி 700 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 1883வது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து சாதனை புரிந்த மாணவி பாரதியை தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்றும் ஆட்சியாளர்கள் இனியாவது மாற வேண்டும், இல்லை என்றால் மக்கள் மாற்றுவார்கள் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பொதுநல அமைப்பினர் முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்தி இருக்கின்றார்கள். இதை ஆட்சியாளர்கள் உணர்ந்து வருங்காலத்தில் மக்களுக்கான ஆட்சியினை நடத்த வேண்டும் என்பதை உணர்த்தியும் இருக்கின்றார்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறாதது, புதுச்சேரி மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காதது, ரேஷன் கடைகளை திறக்காதது, மின்துறையை தனியார்மயமாக்கும் முயற்சி எடுத்தது மற்றும் புதிய கல்விக் கொள்கை திணிப்பு, போதைப் பொருட்கள் தொடக்கத்தை தடுக்காதது, தனியார் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்தது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் விரோத செயல்களுக்கு ஆட்சியாளர்கள் துணையாக இருந்ததால் தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டி இருக்கின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே இதனை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வரும் காலத்தில் மக்கள் அவர்களை மாற்றுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. அதனை ஈடுகொடுக்க முடியாமல் சாலைகள் திணறி வருகின்றன. குறிப்பாக சிக்னல்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆனால் நகர பகுதியில் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முழுவதுமாக செயல்படவில்லை. பல இடங்களில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பங்களும் சரிந்து போய் கிடக்கின்றன. சிக்னல்கள் செயல்படாத இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் வாகன ஓட்டிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. விரைவில் இருண்டு கிடக்கும் சிக்னல்கள் அனைத்துமே புது பொலிவுடன் வாகனங்களுக்கு வழிகாட்ட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையினை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையினை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம்,
திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா ஆன்லைன் லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையினை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையினை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேச குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் நூலகம் செய்துள்ள தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் கையேட்டை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெளியிட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பெற்றுக் கொண்டார். இதனை அடுத்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தமிழகத்தில் மொத்தம் 30% தென்னை விவசாயம் நடைபெற்று வருவதாகவும் கொப்பரை தேங்காய்க்காக விலையை மத்திய அரசு சற்று அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த மார்ச் மாதத்தில் பொள்ளாச்சி பகுதியில் தென்னை மரங்களில் நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதாகவும் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உடனடியாக தென்னை மரங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் 91,000 ஹெக்டேர் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தென்னை சாகுபடி பாதிப்பிற்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 31,000 என்று இதுவரை ரூபாய் 14 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளம் வரும் அளவிற்கு தமிழகத்தில் மழை பெய்யவில்லை என்றும் பயிர்களை பாதிக்கும் அளவிற்கு மழை பெய்யவில்லை, இருந்தாலும் பயிர் பாதிப்பு தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். டெல்டா பகுதி குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையினை ஜூன் 12ஆம் தேதி திறக்கும் வாய்ப்பு குறைவு. தண்ணீர் வரத்து மற்றும் இருப்பை பொறுத்து மேட்டூர் அணை திறக்கப்படும். இருப்பினும் நடவு மேற்கொள்ளும் வகையில் விவசாயிகள் தயார் நிலையில் உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். இந்திய நேரப்படி ஜூன் 6ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 11 மணியளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக அடைந்தார் சுனிதா வில்லியம்ஸ். அவர் புதன்கிழமை அன்று போயிங் ஸ்டார் லைனர் மூலம் விண்ணுக்கு புறப்பட்டார். சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்ததை உற்சாகத்துடன் அவர் கொண்டாடினார். துள்ளல் நடனத்துடன் அவர் உள்ளே நுழைய சக விண்வெளி வீரர்கள் அவரை ஆற தழுவி வரவேற்றனர். இதனை போயிங் ஸ்பேஸ் நிறுவனம் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது. அவருடன் பேரி வில்மோரும் சென்றுள்ளார். நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் குரூப் A பிரிவு ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் பாகிஸ்தானை சூப்பர் ஓவரில் வென்றது அமெரிக்கா. இந்த போட்டியில் 2 அணிகளும் 159 ரன்கள் எடுத்தன. ஆட்டம் சமனில் முடிந்ததால் வெற்றியாளரை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டது. அமெரிக்காவில் டாலஸில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற அமெரிக்கா பந்து வீச முடிவு செய்தது. முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்தது. அந்த அணி 26 ரன்கள் எடுப்பதற்குள் ரிஸ்வான், உஸ்மான் கான், ஃபஹர்ஸ்மான் போன்ற பேட்ஸ்மேன்களை இழந்திருந்தது. கேப்டன் பாபர் அசம் மற்றும் ஷதப் கான் இணைந்து 72 ரன்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். ஷதப் 25 பந்துகளில் 40 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். பாபர் 43 பந்துகளில் 44 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இப்திகார் அகமது 18, ஷாஹின் ஷா அப்ரிட்டி 23 ரன்கள் எடுத்தனர். இரண்டாவது ஓவரில் ஸ்டீவன் டெய்லர் அற்புத கேட்ச் எடுத்து ரிஸ்வானை வெளியேற்றினர்.
சூப்பர் ஓவர் முதலில் ஆடிய அமெரிக்கா 18 ரன்கள் எடுத்தது. அமீர் அந்த ஓவரை பாகிஸ்தான் சார்பில் வீசினார். அவர் வீசிய எக்ஸ்ட்ராக்கள் பாகிஸ்தானுக்கு பாதகமாக அமைந்தது. 6 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்ததால் வெற்றி என்ற நிலையில் பாகிஸ்தான் பேட் செய்தது. அதில் ஒரு விக்கெட்டை இழந்து 13 ரன்கள் மட்டும் எடுத்தது பாகிஸ்தான். சௌரவ் நேத்ரால் பகர் அந்த ஓவரை அமெரிக்க அணிக்கு வீசினர். நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் இது 2வது சூப்பர் ஓவர் ஆகும். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா, அயர்லாந்து, கனடா, பாகிஸ்தான் அணிகள் அங்கம் வகிக்கும் குரூப் ஏ பிரிவில் அமெரிக்கா 4 புள்ளிகளுடன் முதலிடம் வகிக்கிறது. 2 போட்டிகளில் விளையாடி 2லும் அந்த அணி வெற்றி பெற்றுள்ளது. ஆட்ட நாயகன் விருதை மோனங் படேல் வென்றார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.